தொலைந்து விட்ட ஜனனம். மேகங்கள் இருண்டு மழை பெய்வதற்கான அறிகுறியை உணர்த்தும் நேரம். வானம் கருமை கோலம் பூண்டிருந்தது. இந்த கருமை கோலம் வானத்தில் மட்டுமல்ல, சீலனின் மனதையும் குடிகொண்டிருந்தது. சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் தென்றல் வானொலியில் ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுமக்கிற ஊத்துக்கு பக்கம் என்ற பாடல் ஒலித்துக் கொண்டிருந்தது. அப்பாடல் சீலனின் இதயம் கவர்ந்த பாடல். பாடலை தனக்குள்ளே முணுமுணுத்து கொண்டே அட்டலில் உள்ள பழைய பெட்டிகளையும் பைகளையும் ஓரிடத்தில் குவிக்கின்றான். பைகள் என்றால் பழைய கடதாசிகளையும் புத்தகங்களையும் என்றாவது ஒரு நாள் தேவைப்படும் என கருதி அட்டலில் பொக்கிசமாக பாதுகாப்பது எம் முன்னோர் வழக்கம். அது சீலனையும் என்ன விட்டு வைக்குமா? அவற்றில் உண்மை இல்லாமல் இல்லை. தமக்கு தேவைப்படும் முக்கியமான குறிப்புகளை பலர் இந்த பைகளில் பெட்டிகளில் இருந்துதான் பெற்றுக்கொள்வர். சீலனும் தனக்கு தேவையான முக்கியமான பொக்கிசத்தை தேடுகின்றான். அவனை பார்ப்பதற்கு ஒரு புறம் பாவமாகவும் மறுபுறம் நகைப்பாகவும் இருந்தது. அட்டலில் இருந்து பெட்டிகளை எடுக்கும் போது அதனோடு சேர்ந்திருந்தது அவற்றை திறமையாக பாதுகாத்தோம் என பெருமை கொள்ளும் ஒட்டடைகள். அனைத்தும் அவன் மேலே ஒன்றாக சங்கமாகி இருந்தது. வேற்று கிரக மனிதனைப் போல நிறமாறி காணப்பட்டான். சீலனை பற்றி பார்க்க போனால் பார்த்தவுடனே சிரிக்க வைக்கும் தோற்றம். அதனால் தான் என்னவோ எந்நேரமும் கலகலவென சிரித்து கொண்டே இருப்பான். முகத்தில் புன்னகை இல்லாமல் சீலனை பார்த்த நாட்கள் குறைவோ. எந்நேரமும் சிரித்து கொண்டிருப்பவர்களிடத்திலும் மற்றவர்களை சிரிக்க வைப்பவர்களிடத்திலும் சொல்லொணா துயர் மறைந்திருக்கும் என்று யாரோ சொல்ல கேட்டிருக்கின்றேன். 28 வயதை அடைந்துவிட்ட சீலனை முழுமையாக அறியும் முன்னர் அவனது தாய் பார்வதியை பற்றியும் தெரிந்திருப்பது அவசியமல்லவா? பார்வதி இதே ஊரைச் சேர்ந்தவள். 77களில் என நினைக்கின்றேன். அந்த பருவகாலத்திற்கு ஏற்றாற்போலே மிகவும் அழகானவளாக காணப்பட்டாள். குடும்பத்தின் மூத்த பெண் என்பதனால் அனைவரனதும் பாசத்தினையும் அன்பினையும் தன்பால் ஈர்த்து கொண்டாள். அனைவரையும் கவர்ந்தெழுக்கும் தோற்றம், நீண்ட கூந்தல், சிரிக்கும் போது விழும் கன்ன குழி, கூர்மையான அழகிய விழிகள், மொத்தத்தில் தென்னிந்திய நடிகையைப் போல் இருந்தாள். பொதுவாக தோட்டத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள் நகரங்களில் வசிப்பவர்களை விட அழகில் குறைந்தவர்களாக இருப்பார்கள் என்பது அனைவரதும் எண்ணம். ஆனால் அதற்கு விதிவிலக்காய் இருந்தாள் சீலனின் தாய் பார்வதி.